ஐயா வாங்க வாருங்கள். வணக்கம். நீ யாருமா? நாங்கள் பொன்னுரியம்ம தாதி பெண்கள். அப்படியா? ஆமா. உன் பேரு? சுந்தர தாதிகள். பாருமா, உன் கணவனாகிய கர்ணன் வந்திருக்கிறார் என்று மனைவியாகிய பொன்னுரியத்தை அறிக்கை சொல். ஓ பொன்னுரியம்மா, சுந்தர தாதி பேசுறமா? சொல்லு. அம்மா, உங்க கட்டிய கணவர் ரங்கராஜ வந்திருக்கிறாருமா? நான் முன்னவே சொல்ல முடியாம இருக்கும்போது மறுபடியும் அந்தால வந்து கருமான என் கணவன் சொல்றியே, வந்து உன் நாக்கு அடுத்ததான் என்னடி குறைஞ்சு நல்லா இருக்கும். அவர் வந்திருக்காரு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். அவர் வந்திருக்கிறாரா? எதுக்கு வந்திருக்கிறாரு? என்ன காரணம் தெரியலையம்மா. என்ன சொன்னா? நீங்க எது வந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. ஜாதி உலகத்தவை. ஆமா. அன்னைக்கு இல்லாத கணவன் இன்னைக்கு என்ன வந்தா? வந்த வழியை விட்டு வழியை விட்டு போக சொன்னாரு. பார்க்க முடியாதான். என்ன ஜாதி உலகத்தவை, கிளிகுலத்தாய் ஏன ஜாதி அப்படி என்று கூடாத மனைவி, நான் சரியான குலத்தோன் அப்படி என்று இதோ நான் இந்த பக்கம் நிக்கிறேன். இந்த வெற்றிக்கு அந்த நான் அங்க நிக்க சொல்லு. நான் சொல்றேன், காது கொடுத்து கேளு. உன் பொன்னுரி மகாராணி செவி கொடுத்து கேட்க சொல்லு. அப்போ இந்த மந்திரம் பழுதுவாகாதோ என்று என் தாய் ஒரு மந்திரத்தை எடுத்து உச்சரித்தார். அப்போ சூரிய பகவானுக்கும் எனக்கும் குந்தமா தேவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே கடையனாகாத மலம் என்று கண்ணே பொன்னுருவி. ஆனா குந்தமா தேவி எங்க அம்மா, சூரிய பகவான் எங்க அப்பா, பஞ்சபாண்டவர் அனைவர்கள் என் தம்பிகள். நான் இழுகுலத்தான் இல்ல, நான் ஈன ஜாதி அல்ல, நான் சரியான குலத்தோன் என்று சொல். ஐயோ ஐயோ சட்டார பிரம்மதேவா
சண்டாளி நான் என்ன செய்வேன்? சதி செய்தான் எனக்கு பிறப்ப தேவன். எல்லோருடைய சிறுசிலும் எழுதி எழுத்து அஞ்செழுத்து 6 எழுத்தா இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் 10 எழுத்தா எழுதி வைத்தானா? நாடு நகரம் அறியாத குலம் அறியாத பாவி என்று சொல்லி இவ்வளவு காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தேனே. ஆத்திலே வந்த அனாத பின் ஆசாரி வைத்தர் என்று அறியாமல் பேசினேன். தேரோட்டி வைத்தர் என்று அந்த படுபாவி உங்களை தெரியாமல் பேசி இதனால் இது காலம் அறியல உங்களை நான் ஒதுக்கி வைத்து விட்டேனே. இந்த பாவி நான் மன்னித்து விடுங்கள். மன்னித்தேன். அதான் இத்தனை காலம் இல்லாமல் படிக்க இன்று என்னிடத்திலே உரையாட வேண்டும் என்று வந்திருக்கிறீங்களே சுவாமி. வந்த நோக்கம் என்ன? நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இன்றைக்கு 17வது நாள் சண்டை. இந்த 17வது நாள் சண்டையில நான் சண்டைக்கு போறேன் மலர்ந்த முகத்தோடு போய் வா மன்னவா என்று என்ன வழி அனுப்பி வைப்பாயாக. கட்டிய கணவர் அனகலம் போகிறார் என்றால் வேண்டாம் என்று மறுக்கக்கூடியவளா நான் இருந்தாலும் உங்களிடத்து ஒரு வாய்வார்த்தை கேட்க வேண்டும். சண்டைக்கு போகிறேன் என்று சொல்கிறீர்களே, யாரிடத்துல சண்டை, எதற்காக சண்டை, எங்கே சண்டைக்கு பஞ்ச பாண்டவர்களோடு பஞ்ச பாண்டவரோடு எதிர்த்து நீங்க சண்டைக்கு போறீங்களா? ஆமா நாதா, இப்பதான் சொன்னீங்க குந்தமாதேவி என்னுடைய தாயார், பஞ்ச பாண்டவர்கள் என்னுடைய தமையன்மார்கள், 5 பஞ்ச பாண்டவரும் தம்பிமார்களாக இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து நீங்க சண்டைக்கு போவதா? மன்னா நான் சொல்வதை கேளுங்க நாதா.
வருவார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை எதிர்த்து எதற்காக துரியனுக்காக பறிந்து நீங்க சண்டைக்கு போகணும்? தீப்பெட்டி அருகில் வைத்து விட்டால் தீபத்திற்கு ஒருபோதும் வெளிச்சம் வந்து விடாது. பாம்பிலும் கொடிய விஷத்தன்மை கொண்டிட்டது துரியனுக்காக பறிந்து நீங்கள் பழையெல்லாம் போவதை விட 50 பஞ்ச பாண்டவர் தம்பிமாரோடு சேர்ந்து இருந்தா இந்த அகில புவனம் முதல் கொண்டு 56 தேசத்தின் தலைநகராய் விளங்கக்கூடிய அத்தினாபுரத்தை நீங்களே ஆளலாம். தம்பிமாரோடு சேர்ந்திருந்தா தரணியெல்லாம் நீங்களே ஆளலாம். அதை விட்டு விட்டு துரியனுக்காக பறிந்து போகிறீர்களே, அந்த துரியோதனன் எப்படிப்பட்டவன்? அவன் பாம்பிலும் கொடிய விஷத்தன்மை கொண்டவன். ஒரு ஆட்டுக்கெடாய அழகா வளர்த்தி கொண்டு போய் ஒரு காலுக்கு வெட்டி பலி கொடுப்பது போல உங்களை நேர்த்தியா வளர்த்திட்டா. உங்களை பலி கொடுத்து ரணகளத்தில் வெற்றி காண்பதற்காக துரியோதனன் உங்களை பிடிச்சு அனுப்ப பாக்குறா. தாதா, என் வார்த்தையை கேளுங்க. துரியனுக்காக பறிந்து ரணகளம் போவதை விட 50 பஞ்ச பாண்டவர் தம்பிமாரோடு சேர்ந்து போய் என்னை பொறுத்தவரை என் உயிரை விட மேலானவன் துரியோதனன். துரியனுக்காக என் உயிரையே அவனுக்காக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் உடம்பல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தங்களும் அது துரியனுக்கு சொந்தமானது. அப்படி என்றால் இன்னைக்கு பாண்டவர்களோட யுத்தத்துக்கு போகத்தான் போறேன். அதான் இவ்வளவு காலமா கட்டிய கடவுள் இப்படிப்பட்டவர் என்று அறியாத பாவியா நான் இருந்தேன். இன்னைக்கு தான் என் கணவர் சரியான குணத்தோர் என்று சொல்லி சொன்ன உடனே என் கணவரோடு கூடி வாழலாம் என்று ஆசையோடு மனக்கோட்டையோடு ஓடி வந்தேன். 1000 வார்த்தையை சொன்னாலும் அமர்களும் போகத்தான் போகிறேன். கண்ணே பொன்னிருவின்னு சொல்றீங்களே, என் மனசுல ஒரு சந்தேகம். எப்படி கேட்கலாமா? என்ன? மாலையிட்ட நாள் முதலாக மன்னவனுடைய ஒரு பாதத்தை கூட நான் தொட்டது கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு கடவுளோடு கூடி வாழலாம் என்று ஆசைப்படுவது அமர்களும் போறேன்னு சொல்றீங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. அமர்களும் போற நீங்க வெற்றியோடு வீடு வந்தா மன்னவர் வந்துட்டாருன்னு ஆழம் எடுத்து அழகா பொட்டி வைத்த அரண்மனைக்குள்ள அனுப்புவேன். அதுவே மாறா நடந்தா பண்ணா இவ்வளவு காலமாக கட்டிய கணவனும் மனைவியும் ஒருவருடைய சுகம் ஒருவருக்கு அறியாதபடிக்கு ஏறாத மேடு பாயாத தண்ணியா நம்ம வாழ்ந்தோம். இன்னைக்கு கூடி வாழலாம் என்று சொல்லும் பொழுது அமர்களும் போறீங்களே, அப்படி போய் அந்த அமர்கலத்துல உங்க தம்பி மாருடைய நடுவிருந்த அர்ஜுன மகாராஜுடைய அர்ஜுனுடைய பானம் பட்டு ஒருவேளை அமர்கலத்துல நீங்க தரமையான சாஞ்சிட்டா நான் கல்யாணம் செய்த நாள் முதலாக தாய் வீட்டுல நானும் மகனாகி விசுகதும் தனிச்சிருக்கிறோம். உங்களை விட்டா இனிமே எங்களுக்கு எந்த நிற்கிறது இல்ல சாமி. நீங்க இல்லாமல் படிக்கிறாங்க எங்க போவ சாமி. யாரு துணை இருப்பா? நான் எங்க போகட்டும்?
ஒரு கால் நடக்கக்கூடிய சண்டையில மடிந்து விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கிறாங்க? நாங்க எங்க போவோம்? கண்ணி பொண்ணுருவி கண்ணம் ஆண்டு மடிந்து போன நிச்சயமாக நாம் ஆண்டு மடிந்து விட்டேனா? துறைகளோடு போய் சேர வேண்டாம், என் தம்பிமார்களோடு போய் சேர்த்தீங்களா? இறந்து போன சிறியதாய் மந்தார தேவியே உயிரோடு வந்த மாதிரி உன்னை பெற்ற தாய் போல் பாவித்து உன்னை வாழ வைப்பார்கள். என் தம்பிமார்களோடு சேர்ந்து பிழைத்துக் கொள். இவ்வளவு காலமாக அந்தி அடைக்கலம் கொடுத்த அத்தனாபுரத்துவன் துரியன் பக்கம் போக வேண்டாம். துரியன் பக்கம் போகாமல் ஐவர் பஞ்ச பாண்டவரோடு சேர்ந்து வாழன்னு சொல்றீங்க. உங்க வாத்தியை சிறமேல் கொள்கிறேன். அப்ப ஐவரோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன். நாதா, இருந்தாலும் எனக்கு ஒரு கடைசி ஆசை. தம்பிமார் ஐவர் பஞ்ச பாண்டவரோடு சேர்ந்து வாழன்னு சொல்றீங்களே, அத்தனாபுரத்து வேணும் துரியோதனை ஏன் அவனிடத்துல சேர்ந்து இருக்க கூடாது? துரியோதனை எனக்கு மட்டும்தான் நல்லவன். ஆனா என் தம்பிமார்களோடு சேர்ந்து பிழைத்துக் தம்பிமாரோடு சேர்ந்து இருந்தா சிறு வயதோடு பகைவராகளே வாழ்ந்துட்டோம். உனக்கு அன்னிதான் அவருக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு காலமா தெரியாத அண்ணி நான் பொண்ணுருவின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? குருச்சேத்திர பீட பூமியில அத்துடன் பாடுபட்டு நான் மாண்டு மடிந்து விட்டாரா? இந்த ஊரறிய நகரம் அறிய என் தாயாய் குந்தமாதேவி கர்ணா, இந்த குந்தி வயிற்றுல புத்தி பிறந்த மகனே அப்படி என்று என்ன மடிமாற போட்டு அழுவா. அந்த வேளையில எனக்கு மாலவாறு புத்தார ஐயோ ஐயோ என் தம்பிமார்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் இந்த அண்ணனை தெரியாம கொண்டமே அப்படி இருந்த மண் மேல புரண்டு அழுவாங்க. அப்போ எனக்கு மாலை வர முன்னாலே உனக்கு சீர்வரிசையோடு உன்னை அழைத்து போவார். இவ்வளவு காலமாக இல்லாத பாவிக்கு கை கெட்டியது வாய் கெட்டாமல் போனது கதை போல ஆகிவிட்டது. இனிமேல் அண்டி பிழைக்கலாத மடக்கோட்டை கட்டுனேன். இவ்வளவு கால நிழலாக இருக்கக்கூடிய அண்டி எனக்கு ஆலமரம் இன்னைக்கு அடியோடு சாய்த்து எங்களை அனாதையாக்கிட்டு போறீங்க. போய் வரட்டுமா? போய் வாருங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன,
கல்யாணம் செய்த நாள் முதலாக கணவனுக்காக என் கரத்தால ஒரு வாய் சாதம் கூட சமைச்சு போட்டது கிடையாது. நான் சாதம் சமைக்கிறேன், வந்ததும் வந்தீங்க. அமர்களும் போகும் முன்பதாக சற்று சாதம் சாப்பிட்டு போங்க. சாப்பிடுவதற்கு நேரமில்லை. இதோ பாண்டவர்கள் எல்லாம் கண்ணனை காண பண்ணி என்னை மேல் விளைவித்து காத்து கொண்டிருப்பா. புறப்படுகிறேன். சாப்பிட முடியாது அப்படின்னா மனைவி கரத்தால பாலாவது குடிச்சிட்டு போக. மனைவியுடைய கரத்தினால் பால். கண்ணே பொன்னுருவி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எடுக்குவா. இந்த கர்ணன் பால் அருந்து பொழுது அர்ஜுனுடைய வில்வாசை அடே கண்ணா பாதா சட்டைக்கு அப்படி என்ன பலிபந்தம் அழைப்பது போல இருக்கிறது. நீ கொடுத்த பாலை அருந்த முடியவில்லையே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடுப்பனையாவது இருக்கணும்னு நினைச்சேன். அதுவும் எனக்கு கொடுத்து வைக்கல. நாதா கட்டிய மனைவிடைய கரத்தால வெற்றிலை தாபலம் பெற்று பாலருவி கை கொடுத்தால் நீங்க சண்டைக்கு சென்று வெற்றியோடு வீடு திரும்புவீர் என்று மனக்கோட்டையோடு வந்திருக்கிறீங்க. உங்களை எண்ணத்தை பின்னமாக்க இப்பொழுது வாள் எடுத்து கரத்திலே கொடுக்கிறேன். வெற்றி வெற்றி என்று வீர முழக்கத்தோடு வெற்றி கொண்டு அரண்மனைக்கு வாரிக்க உங்களை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வாழெடுத்து கை கொடுத்து வாழ்த்தி வழியெடுப்பலாம் என்று கருத்திலே வாழாயுதத்தை கொடுக்கும் பொழுது ஆயுதமாகப்பட்டது தவறி தலையிலே விழுந்து விட்டது. விதிமையும் தந்தைகால வேத்தனம் அறிய மாட்டான். மறுவிதி வந்தா வழிகளை தங்குவது கிடையாது. கரிய தொடைக்கலாம் காவேரியில் இருந்தலாம். விதியமல்ல விமலாளி முடியாது. வெற்றி நமக்கு என்று தெரிந்து கொள். புறப்படுகிறேன் சமரலம். வெற்றியோடு வருவீர் என்று மனக்கோட்டை கட்டி வைக்கிறேன். ஐவர் பஞ்ச பாண்டவர்களே அர்ஜுனன் வாழத்தான நீங்களும் போக.
இங்கே இங்கே என்னுடைய வேலாமம் என்ன? என்னங்க இவ்வளவு கரும்புழுதி சம்புழுதியா வந்திருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? நண்பா ஜல்லிய மாமன்னன். ஓ, ஜல்லிய மாமன்னன். உண்மைதான். சரி, அப்படி இருந்த போதிலும் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யாரு? யாரு? என்ன தமமா தமங்கிடந்தா தமங்கிடந்தா என்னுடைய தாய் மதனவல்லி. மதனவல்லி. மதனராஜன். ஓ, மதனராஜனுக்கும் மதனவல்லிக்கும் நீங்களோ ஜல்லிய பூபதி. உண்மைதான். உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலையா வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு கர்ணனை காண வேண்டும். சரி, புறப்படு. நம்மளுடைய சர்வ கொடிய நாட்டு பாண்டவர் பக்கம் யார் வருகிறார்களே பார்ப்போம். பாண்டவர்களுத்திலே பிறந்த நடுவரது நாயகனாகிய அர்ஜுனன் சபைக்கு வருகிறது. Yeah.